வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போரில் மாபெரும் வெற்றி அடைந்த ஈரான். தானாக முன்வந்து சரண்டர் ஆவின ட்ரம்ப். இஸ்ரேலின் எந்த ஒரு இலக்கும் வெற்றி அடையவில்லை. காசா லெபனனை தொடர்ந்து ஈரானிடமும் தோல்வி. மாபெரும் வெற்றி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தால் உலகில் முக்கிய நாடாக மாறிய ஈரான். உலகத்தை நிமிர்ந்து பார்க்க வைத்த குமேனி. ஈரான் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த அரபு நாட்டு தலைவர்கள். ஈரான் தாக்குதலால் பின்வாங்கிய அமெரிக்கா. உடனடி போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப். இஸ்ரேல் முதலில் போரை நிறுத்த வேண்டும், அதுவரை போர் நிறுத்தம் இல்லை என ஈரான் அறிவிப்பு. கடைசி சொற்று ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம், அமைச்சர் அப்பாஸ் தெரிவிப்பு. கத்தாரை அடுத்து ஈராக் சிரியா தளங்களிலும் தாக்குதல். நடுங்கி போன அமெரிக்க படைகள். இஸ்ரேலில் தரைமட்டமான முக்கிய கட்டடம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான 12 நாள் போர் முடிவுக்கு வந்துள்ளது என அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். முதல் 12 மணி நேரம் ஈரான் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்றும் அடுத்த 12 மணி நேரம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தப்பட்டால் மட்டுமே தங்களது தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்து சிறிது நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளுக்கு ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்களை வீசியுள்ளது. ஜெருசலம் மற்றும் பீர்சபாவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டதால் அரபு நாட்டு தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெளிநாட்டு சக்திகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொண்டனர். தங்கள் நாட்டின் போதுமான அளவு ராணுவ பலம் இல்லாவிட்டாலும் விலை உயர்ந்த அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவித்துள்ளது. இவை அனைத்தும் இருந்தும் ஈரான் ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் தாக்குதலை பற்றி முன்கூட்டியே அறிவித்த காரணத்தால் உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதே நேரம் ஈரானின் அனைத்து ராக்கெட்டுகளையும் கத்தாரில் அதிநவீன அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தவிர்க்க முடியவில்லை. ஒரு ஈரானிய ஏவுகணை வெற்றிகரமாக அவமுதைத் என்ற தளத்தை தாக்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகவே ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளது. அமெரிக்காவுக்கு அரபு நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே ட்ரம்ப் உடனடி போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இந்த அழுத்தத்தை அரபு நாடுகள் காசா விடயத்தில் ஏன் செய்யவில்லை என்பது அனைவரின் கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. ஈரானில் அணு ஆயுத உற்பத்தியை தடை செய்வது, ஈரானில் மிசைல்ஸ் தொழில்நுட்பத்தை முடக்குவது, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற 3 இலக்குகளை முன்வைத்து இஸ்ரேல் ஈரான் மீது திடீர் தாக்குதலை தொடங்கியது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், மிசைல்ஸ் லேண்டர்கள், விமான தளங்கள் ஆகியவை கடுமையாக தாக்கப்பட்டன. அதே நேரம் ஈரான் கொடுத்த பதிலடியால் கடந்த 12 நாட்களாக இஸ்ரேல் மக்களுக்கு பங்கருக்குள் செலவு செய்கிற நிலைமை ஏற்பட்டது. இஸ்ரேலின் கோரிக்கை நிறைவேற்றாமல் இந்த போர் நிற்காது என்று கூறியிருந்த போதிலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் பீர்சபாவில் 8 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். போர் நிறுத்தத்தை அறிவித்த பின்பு முதலாக ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. 6 கட்டங்களாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. முதல் கட்ட தாக்குதலில் இஸ்ரேலின் அல்-நஹா பாலைவனமும், 2ஆம் கட்டமாக நடத்திய தாக்குதலில் டெல்லாவிவ், ஜெருசலம் என்ற நகரங்கள் குறிவைக்கப்பட்டன. அங்கு அபாய எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டன. ஃபீர் அல்-சபா நகரில் 7 மாடி கட்டடம் தவிர்க்கப்பட்டது. இதில் 8 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன. பலர் மாடிக்குள் சிக்கியுள்ளன. அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. போன்று தொடர்ந்து 6 கட்ட தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. இன்னும் பல செய்திகளோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.